இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கடைசி ரவுண்ட்ல ஜெயிச்ச எல்லா லேடிஸையும் த ஃபார்ம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு ஆண்கள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. போகிற வழியிலேயே நம்ம போன எபிசோட் இன்ட்ரோல பார்த்த அந்த விஷயத்த லேடிஸ்க்கு சொல்லிட்டே போக ஃபார்முக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் ஆம்பளைங்க சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்க. கட் பண்ணா ஃபார்முக்கு வரக்கு 5 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. மயக்கம் போட்டு விழுந்த தங்கச்சிய பாக்குறக்கு ஹீரோயினும் கூடவே ஹீரோயின் ஃப்ரெண்டும் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அங்க எல்லாரும் ஹீரோயினுக்காக பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ஹீரோயின் போனமேல எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது தங்கச்சி கிட்ட போய் ஹாஸ்பிட்டல் இருக்குங்கிறத மறந்துட்டியா அப்படின்னு பேச்சை எடுத்தா அதெல்லாம் இல்ல, என் அக்கா ஒரு இன்டர்நேஷனல் டிவி ஷோல இருக்கா, ஆனா நான் இங்க பாரு சும்மா படுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்ட சன்னோட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்க ஹீரோயின் தான் வாங்க மறந்துட்டாங்களே, அதனால எதுவும் பேசாம அமைதியாயிட. ஓ சன்னு மேல உனக்கு அதுக்குள்ள லவ் வந்துருச்சா அப்படின்னு தங்கச்சியும் சரி ஃப்ரெண்டும் சரி ஹீரோயினை பயங்கரமா ஓட்ட. அப்படியெல்லாம் ஏதோ இல்லைன்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணா அடுத்த நாள் ஃப்ரெண்டு மட்டும் தனியா லாண்ட்ரி ரூம்ல யாரோ கிட்ட பேசுற மாதிரி தெரியுது. ஆல்ரெடி அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் எடுத்து பார்த்துட்டேன். எல்லாம் பிளான் பண்ண மாதிரி தான் போகும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அவன் யாருங்கிறத கண்டிப்பா நான் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல யாரை தேடி கண்டுபிடிக்க போறாங்கன்னு புரியல. ஆனா பேசிட்டு இருக்கிற இன்னொருத்தர் ஃப்ரெண்டோட அம்மாங்கிறது மட்டும் நல்லா புரியுது. அதே சமயம் அந்த பாஷா ஆர்கானிக் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணை காட்டியிருப்பாங்க இல்லையா, அவ பேரு ஷனல். அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பா ஷனல் கூடவே சன் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வேலைக்கார பொண்ணு வந்து உங்களை பார்க்க ஜெனி வந்திருக்கான்னு சொல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன்னு அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு ஷனலோட அம்மா அங்கிருந்து ஜெனியை பார்க்க வந்தா. ஜெனி மற்ற சீசன்ஸை விட இந்த சீசன்ல ரேட்டிங் ரொம்ப அதிகமா இருக்கு, கண்டிப்பா இதே ரேட்டிங்கை நான் மெயின்டைன் பண்ணுவேன்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும். புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்காளேன்னு நம்ம ஹீரோயினை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அந்த பொண்ணுக்கும் சன்னுக்கும் ஒர்க் அவுட் ஆகி கடைசியில ஏன் பொண்ணும் சன்னும் சேர முடியாத மாதிரி ஆயிடக்கூடாது, அதெல்லாம் நீ ஹேண்டில் பண்ணிப்பதானே அப்படின்னு சொல்ல கவலையப்படாதீங்க, அந்த பொண்ணு வெறும் ரேட்டிங்ஸ்க்காக மட்டும்தான் இந்த சீசன்ல இருக்கா, மத்த எல்லாமே பிளான் பண்ண மாதிரி உங்க பொண்ணு ஷனலும் சன்னும் தான் ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு சொல்றா. எல்லாரும் ரூமர்ஸா பேசிக்கிறது உண்மைதான் போல. எலைட் ஃபேமிலி, அதாவது இந்த ஆர்கானிக் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்களதான் எலைட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஆட்கள் மட்டும் தான் எல்லா சீசன்லயும் ஜெயிச்சிருப்பாங்க போல. சரி நான் கிளம்புறேன்னு ஜெனியும் அங்கிருந்து கிளம்பும் போது என்ன இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்தா குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், இப்போ ஹீல்ஸ் போடாம பிளாட்ஸ் போட்டிருக்கேன் என்னாச்சு அப்படின்னு ஒரு வேலை இவ பிரெக்னண்டா இருப்பாளோன்னு மனசுக்குள்ள வச்சுட்டு கேட்க அதை புரிஞ்சுக்கிட்ட ஜென்னியும் அதை வெளிக்காட்டிக்காம நான் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸா இருக்கேன்னு மட்டும் பதில் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஆனா வரும்போதே ஷனலோட அம்மா மேல பயங்கர கோவத்துல இருக்கா. அப்படி வந்தவ கார்க்குள்ள ஏற, கார்க்குள்ள இன்னொரு பொண்ணு இருக்கா. இவ ஜென்னியோட கேர்ள் ஃப்ரெண்ட் போல. ஷனல் அம்மா நினைச்ச மாதிரியே இப்ப ஜென்னி பிரெக்னண்டா தான் இருக்கா. ஏன்னா ஆல்ரெடி குழந்தைக்கு தேவையான நிறைய திங்ஸ் கார்க்குள்ள வாங்கி அடுக்கியிருக்காங்க. ஃபார்ம்ல இந்த கேம் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு ரோபோட் அங்க இருக்கிற எல்லா லேடிஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. இந்த டைம் உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே போர்ட் கேம்ஸ் தான். அந்த கேம்ஸ்ல வின் பண்ற எல்லாருக்கும் பாயிண்ட் கூடவே மக்களோட ஓட்டும் வரும். அதை வச்சு எல்லாரும் அடுத்தடுத்த ரவுண்டுக்கு போவீங்க. டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ் இந்த 5 ஜென்டில்மேன்ல யாரோ ஒருத்தர் கூட டேட்டுக்கு போகலாம். டேட் முடியும் போது அவங்க அந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஸ்கோர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கேம் முடியும் போது உங்களோட ஸ்கோரை உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் வாட்ச் மூலியமா நீங்க பாத்துக்கலாம்னு சொல்ல எல்லாரும் கையிலயும் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. இப்ப அந்த ரோபோட் இப்ப நீங்க எல்லாரும் உங்களுக்கு அலோகேட் பண்ண ரூமுக்கு போகலாம். உங்களோட லக்கேஜ உங்களுக்காக ஒர்க் பண்ற வேலையாள் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல அந்த வேலையாள் வேற யாரும் இல்ல, அந்த 5 ஜென்டில்மேன் தான். சன் நேரா ஷனல் கிட்ட வர மாதிரி வந்து திரும்பி போயிட ஷனல் கிட்ட இப்ப மேக்ஸ் வரான். 2 பேருக்குமே பார்த்த நேச்சிருந்த ஒரு ஸ்பார்க், நான் உங்க லக்கேஜ் தூக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்க கூடவே இன்னொரு திருப்பாளே மேக்ஸ் என்னோட ஆளுன்னு சொல்லிக்கிட்டு அவன் வந்து மேக்ஸ் கிட்ட வளைஞ்சு பேச ஷனல் அங்கிருந்து கிளம்பி போயிடறான். ஆனா மேக்ஸுக்கு என்னவோ ஷனலை தான் பிடிச்சிருக்கு. அதே சமயம் சன் ஹீரோயின் கிட்ட தான் போயிருக்கான். லக்கேஜை நான் தூக்கி ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு ஆல்ரெடி ஹீரோயின் தூக்கி வச்சிருக்கிற லக்கேஜ் அவன் கேட்க ஓ அப்படியா ஓகே நீங்களே தூக்கிக்கோங்க அப்படின்னு லக்கேஜை கொடுத்தா அவனால சுத்தமா அதை நகுத்த முடியல, அவ்வளோ வெயிட் போல. ஆனா ஹீரோயின் அசால்ட்டா தூக்கிட்டா. எல்லோருக்கும் தனித்தனியா ஒவ்வொரு ரூம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஹீரோயின் அவளோட ரூம்குள்ள போய் பார்த்தா செம்ம பாஷா சூப்பரா இருக்கு. உடனே தங்கச்சிக்கு போடு வீடியோ கால அப்படின்னு எல்லாத்தையும் சுத்தி முத்தி காட்ட தங்கச்சியும் அதை ரொம்பவே பாசிட்டிவா எடுத்துட்டு உன் ரூம்ல இருக்கிற பெட்டை விட என் பெட் சூப்பர் பாரு, என்கிட்ட ஒரு பட்டன் இருக்கும், இதை நான் அழுத்தினா உடனே நர்ஸ் என்கிட்ட வந்துருவாங்க, உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா இல்ல அப்படின்னு நல்லா நக்கலா பேச அப்போ லஞ்சுக்கு எல்லாரும் அசம்பிள் ஆகுங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர ஹீரோயினும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போய் பார்த்தா சாப்பாடு எதுவுமே இல்ல. அப்பதான் ஒரு ரோபோ வந்து சொல்லுது இதுதான் உங்களோட அடுத்த கேம். இந்த கேமோட பேரு குக்கிங். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி குக்கிங் கிடையாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு போர்ட் கேம் தான், ஆனா சின்ன போர்ட் கேம் இல்ல, ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கும் அப்படின்னு கேம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்னன்னா ஸ்கிரீன்ல தெரியற ஒரு டிஷ்ஷை சமைக்கணும், ஆனா நாம நினைக்கிற மாதிரி அடுப்புல சமைக்கிறது இல்ல, அதுக்கு பதிலா கிரவுண்டோட ஒரு எண்டுல ஒரு பெரிய பூல்குள்ள அந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுவும் சின்ன சின்னதா இருக்காது, எல்லாம் மனுஷ சைஸ்ல நம்ம போட்டுக்கிற ஒரு சூட் மாதிரி இருக்கும். அத அந்தந்த டீமுக்கு சேர்ந்தவங்க எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தரா
பாஸ் பண்ணி கடைசி ஆளுக்கும் பாஸ் பண்ண மேல் அந்த கடைசி ஆள் இன்னொரு எண்டில் இருக்கிற இடத்துல போய் படுக்கணும். அவங்களோட ஃபேஸ் ரொம்பவே கிளியரா தெரியணும். அப்பதான் டைம் முடியும் போது அங்க இருக்கிற கேமரா ஒரு போட்டோ எடுக்கும். அந்த போட்டோல யார் அங்க படுத்திருக்கான்னு பார்த்து அவங்களுக்கான ஸ்கோரை டிசைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம 5 ஜென்டில்மேன்ல எல்லாரையும் ஒவ்வொரு டீம்ல பிரிச்சு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு டீம்லயும் 4 பேர் இருப்பாங்க போல. யார் யார் எந்தெந்த டீமுங்கிறது அவங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் வாட்ச்லயே தெரிஞ்சிடும். அப்படிதான் சரி ஹீரோயின் சன்னோட டீம் வந்துருவாங்களான்னு பார்த்தா சன்னோட டீம் இல்ல, அதுக்கு மாறா ஆல்மண்டோட டீம். ஆனா ஷனல் சன்னோட டீம் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு இலையை எடுத்துட்டு வரணும். ஆல்மண்டுக்கு சமையல் பத்தி எல்லாமே தெரியும் நினைச்சிட்டு இருந்தா அவனுக்கு ஒண்ணுமே தெரியல போல. அவன் திணறிட்டு நிக்கிறான். அப்புறம் ஏதோ கிடைச்சிருச்சுன்னு இலையை கொண்டு போய் கொடுக்க அது அப்படியே பாஸ் ஆகி ஹீரோயின் கைக்கு போகுது. ஹீரோயின் அதுல போய் படுக்கும்போது ஷனலும் கூடவே இருப்பால போவி அப்படின்னு இன்னொரு பொண்ணு 2 பேரும் சேர்ந்து தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதெல்லாம் மீறியும் படுத்து போட்டோவும் எடுத்தாச்சு. ஆனா பார்த்தா ஆல்மண்டோட டீமுக்கு பாயிண்டே வரல. என்னடா கரெக்டா படுத்தாச்சேன்னு நினைச்சா அவன் எடுத்துட்டு வந்தது வேற இலை, அந்த டிஷ்ல இருந்தது வேற இலை. போச்சா, இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. கூடவே ஹாஸ்பிட்டல்ல தங்கச்சி, அங்க இருக்கிற நர்ஸ், மத்த பேஷண்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா தங்கச்சி அப்பதான் என் அக்காவை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது, சாப்பாடுன்னு வந்துட்டா அவ எதையும் பார்க்க மாட்டா, நீங்க வேணா பாருங்களேன்னு சொல்ல அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரவுண்ட்ல ஒரு டிஷ் ஸ்கிரீன்ல தெரியுது. அப்பவும் அந்த ஆல்மண்ட் பையனுக்கும் ஒண்ணுமே தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு அந்த பக்கம் இருந்து ஹீரோயின் கத்த, அதை பார்த்துட்டு சன்னு தான் ஆல்மண்டுக்கு இதை எடுத்துட்டு போ அப்படின்னு ஹெல்ப் பண்றான். ஆல்மண்டுக்கு ஒண்ணுமே புரியல. நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு கேட்டா, பிரதர்ஸ்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கணும்பா அப்படின்னு சன் சொல்றான். ஆனா நிஜமான காரணம் ஹீரோயின் அந்த பக்கம் பசியில இருக்கனாலதான் சன் ஹெல்ப் பண்ணிருக்கான். ஹீரோயின் சொன்ன ஐட்டத்தை எடுத்துட்டு போய் கொடுக்க கரெக்டா ஹீரோயினும் போய் விழுந்து போட்டோவை எடுத்தாச்சு. இப்போ கடைசி ரவுண்டு. இந்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹீரோயின் ஒருவேளை இந்த ரவுண்ட்ல நான் தோத்து எனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு ஆல்மண்ட மிரட்டி இருப்பான். மெசேஜ் மாதிரி பாஸ் பண்ணி சொல்லியிருப்பா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஆல்மண்ட் இந்த டிஷ்ஷுக்கு என்ன எடுத்துட்டு போகணும்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்க. வழக்கம் போல சன் வந்து இது எடுத்துட்டு போ அப்படின்னு ஹெல்ப் பண்ண அவனும் எடுத்துட்டு போய் கொடுக்க இந்த டைம் ஹீரோயின் ஓடும்போது ஆல்ரெடி அந்த போட்டோ எடுக்கிற இடத்துக்கு போயிட்ட ஷனல் போவிக்கு கண் காட்ட போவியும் இன்னொருத்தையும் சேர்ந்து ஹீரோயினை ரொம்பவே தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதெல்லாம் மீறி ஷனல் மேலேயே படுத்து ஹீரோயின் அந்த போட்டோ எடுக்க வச்சிடுறாங்க. இப்போ ஹீரோயின் டீம், அதாவது ஆல்மண்ட் டீம் தான் டாப்ல இருக்கு. இந்த 5 டீம்ல ஒரு டீம் கண்டிப்பா எலிமினேட் ஆகணும். பாயிண்ட் ஸ்லோவா இருக்கிற ஜின்னோட டீம் தான். அதனால அந்த 4 பொண்ணுங்களை வந்து கூட்டிட்டு போயிட கணக்கு 15 பேரா இருக்கணும். அதனால மிச்சம் இருக்கிற ஒரு பொண்ணை வோட்டிங் மூலியமா நாங்க எலிமினேட் பண்ணிடுவோம்னு இன்னொரு பொண்ணையும் எலிமினேட் பண்ணி துரத்திட. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் 5 கண்டஸ்டன்ட் 5 ஜென்டில்மேன்ல ஒருத்தவங்க கூட டேட் போகலாம். அதுக்கு அவங்களோட ஸ்கோர் கூடவே மக்களோட ஓட்டிங்கும் சேர்த்து கால்குலேட் பண்ணி சொல்லப்படும்னு சொல்லிட்டு ரோபோட் போயிட அதே டைம் ஹோஸ்டும் காம்பேரிங் பண்றவங்களும் கண்டிப்பா ஷனல் தான் செலக்ட் ஆவாங்க. ஏன்னா ஷனலோட சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் மில்லியன்ஸ்ல இருக்காங்க. அப்ப கண்டிப்பா ஷனல் தான் செலக்ட் ஆவா அப்படின்லாம் சொல்ல ரிசல்ட்டும் வருது. யாருமே நினைச்சு பார்க்காத விதமா ஹீரோயின் தான் செலக்ட் ஆறாங்க. இப்போ ஹீரோயினை போய் ஏதோ ஒரு ஜென்டில்மேனை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல யாரை செலக்ட் பண்றதுன்னே தெரியல. அப்பதான் ஒரு நாள் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட ஒருவேளை யாராவது நீ செலக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டிருப்பாங்க. செலக்ட் பண்ணுமா, நான் எதுக்கு அதெல்லாம் பண்ணும், அது மட்டும் இல்லாம எனக்கு எப்படி செலக்ட் பண்ணணும் கூட தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்ல உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அதை வச்சு செலக்ட் பண்ணு. ஒருவேளை உன்னால அந்த மாதிரி முடிவெடுக்க முடியலன்னா உன்னை யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள செலக்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு ஹீரோயினும் முன்னோக்கி போக ஆல்மண்ட் என்னதான் செலக்ட் பண்ண போறான்னு ரொம்ப சந்தோஷமா நின்னுட்டு இருக்க. ஹீரோயினும் முன்னோக்கி போக ஹீரோயின் செலக்ட் பண்ணது என்னமோ சன்ன. அப்படி அவங்க 2 பேரும் டேட்டுக்கு போகிற கப்பிள்ஸா ஆன உடனே ரேட்டிங் எல்லாம் தாறுமாறா போகுது. இந்த ஷோவை பத்தி கமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா வருது. இது எல்லாம் பார்த்துட்டு ஷனலோட அம்மா உடனே ஜென்னிக்கு ஃபோன் பண்ணி பிளான் பண்ண மாதிரி எதுவும் போகல, நீ எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிப்பேன் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இஷ்டமே இல்லாம நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஜென்னியும் சொல்லிட்டு போனை வச்சிடுறா. சரி ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்னு ஜென்னி போயிட்டு வரும்போது உள்ளுக்குள்ளார ஹீரோயின் ஃப்ரெண்ட் மட்டும் என்னமோ பண்ணிட்டு இருக்க. இங்க என்ன பண்றேன்னு சடனா ஜென்னி உள்ள வந்து கேட்டா. இல்ல என்னோட பொருளை விட்டுட்டு போயிட்டேன்னு சமாளிச்சுட்டு வெளியில போறா. ஆனா ஏதோ கான்பிடென்ஷியலான விஷயத்த பார்க்கதான் உள்ள வந்த மாதிரி தெரியுது. அப்படி வெளியில போகும்போது அவ போனை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா போறா. என்னமோ அவன் நினைச்ச விஷயம் நடந்த மாதிரி ஹாப்பியா இருக்கா. அப்படி என்ன ஆச்சுன்னு நமக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு நைட்டே டின்னர் டேட்டும் ஸ்டார்ட் ஆக எல்லாருமே அங்க வராங்க. ஹீரோயினும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வர. சன் ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு காயின் செயின் போட்டிருப்பியா அது எங்கன்னு கேட்டா இந்த ட்ரெஸ் கூட அது மேட்ச் ஆகல அதான் கழட்டி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும்போது தங்கச்சி ஒரு விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பா. நீ டேட் போனா எப்பவும் போல நீ அதிகமா சாப்பிடாத, கம்மியா சாப்பிடு. அது மட்டும் இல்லாம குசு வந்தா விட்டுறாத, அதுக்கு பதிலா அவர்கிட்ட உனக்கு பிடிச்ச டாபிக் பத்தி எல்லாம் பேசு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அதை நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே கம்மியா சாப்பிட்டுட்டு எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை பார்க்கும்போது கை நிறைய சாப்பாடோட நின்றுட்டு இருந்த ஹீரோயினா இப்படி சொல்றான்னு சன்னுக்கு ஆச்சரியம். சரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு ஹீரோயின் கேள்வி ஆரம்பிக்க ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க அப்புறம் நான் என்ன பத்தி சொல்றேன்னு சன் சொல்லிடுறான். ஹீரோயினும் தங்கச்சி சொல்லி கொடுத்த மாதிரியே எப்படி அழகா கவர்ச்சியா பேசணுங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பேச எனக்கு இங்க வந்து வின் பண்ணி
யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேஷனேட்டான விஷயம்னு சொல்ல, சன்னும் என்னோட விஷயத்த நான் சொல்லணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்றான். ஏன்னு கேட்டா, ஏன்னா நீங்க சொன்ன விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட், அதுதான் என்னோட பேஷன் அவன் ஒரே போடா போட்டுட. இப்ப ஃபைனலா ஒவ்வொரு லேடிக்கும் அவங்களோட ஸ்கோரை கொடுக்கணும். எல்லாரும் 9 9 10 10ன்னு பயங்கரமான ஸ்கோரை கொடுக்க சன்னும் ஸ்கோர் கார்டு எடுத்து நீட்டான். பார்த்தா ஸ்கோர் 5. ஒருவேளை மிஸ்டேக்கா இதை சொல்லியிருப்பான் அப்படின்னு எல்லாரும் நினைச்ச மாதிரியே சன்னும் ஐயோ நான் தப்பா சொல்லிட்டேங்க, ஸ்கோரை மாத்தி சொல்றேன் அப்படின்னு ஸ்கோர் 4ன்னு சொல்லிடுறான். அதை பார்த்து எல்லாருக்குமே என்னடா இது, இவ்வளோ சீசன்ல இவ்வளோ கம்மியான ஸ்கோரை யாருமே கொடுத்தது இல்லையேன்னு ஷாக்கு. டின்னர் டேட்லாம் முடிஞ்சு எல்லாரும் அவங்க ரூமுக்கு போகும்போது ஹீரோயின் ஹீரோவை வழிமறைச்சு, ஒரு ஃப்ளோல ஹீரோன்னு சொல்லிட்டேன், சன்னை வழிமறைச்சு. ஆனா சன் தான் ஹீரோவும் கூட. அதனால சன்னை இனிமேல் நான் ஹீரோனே சொல்றேன், எதுக்காக எனக்கு இவ்வளோ கம்மியான மார்க் கொடுத்த, நான் தான் இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு சொன்னனே, அது தெரிஞ்சு ஏன் இவ்வளோ கம்மியான மார்க் கொடுத்தேன்னு கோவமா கேட்க, அதான் டின்னர் டேட்ல நீ சொன்னல இந்த போட்டியில ஜெயிச்சு இங்க இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணி இங்கேயே வாழணும்னு, இதுல ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவேன், நீ எப்படி வேணாலும் நடந்துப்பல்ல, நீ நீயாவே இல்ல, நீ ரொம்ப ஃபேக்கா இருந்த, அதனாலதான் உனக்கு நான் கம்மியா பாயிண்ட் கொடுத்தேன், ஏன்னா நீ எப்படி சாப்பிடுவே எப்படி நடந்துப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்லாம் கோவமா அவனும் சொல்றான். ஆனா ஹீரோயின் அதை புரிஞ்சுக்காம, உனக்கு என்ன தெரியும், கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ண காசுல நீ நல்லா ஜாலியா லக்ஸரியா இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நான் நல்லவ, இருந்தாலுமே எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை இல்ல, எதுக்காக இந்த மாதிரி வாழ்க்கையை நான் தேடுறேங்கிறது கூட உனக்கு இப்ப தப்பா தான் புரியும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு என்ன நீ தப்பா சொல்லாத, உனக்கு என்னைக்குமே அது புரியாது, உன்னை போய் என் டேட்டா செலக்ட் பண்ண பாத்தியா, அது ஏன் தப்பு தானே கோவமா அங்க இருந்து போயிட. ஹீரோயின் அப்படி சொன்ன வார்த்தை சன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுது. இன்னொரு பக்கம் பேப்பர் அவனோட ரூம்ல அவன் கிட்ட இருக்கிற ஒரு பழைய ரேடியோல ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டின்னர் டேட்ல போவியும் பேப்பரும் மியூசிக்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. 2 பேருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அப்பதான் என்கிட்ட ஒரு பழைய மியூசிக் பிளேயர் அதாவது ரேடியோ இருக்கு, ஆனா ரொம்ப நாளா ட்ரை பண்றேன், எந்த ஃப்ரீக்வன்சியும் செட் ஆகலன்னு சொல்லியிருப்பான். நான் சொல்றேன் இந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருன்னு போவி ஒரு நம்பர் எழுதி கொடுத்திருப்பான். அதை ட்ரை பண்ணி பார்க்க சூப்பரா ஒரு பாட்டும் பிளே ஆகுது. தன்னையே மறந்து அந்த பாட்டை அவன் கேட்டுட்டு இருக்கா. கட் பண்ணா ஜின் உட்காந்து பேசிட்டு இருக்கான். எதுக்காகனா இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் உட்காந்து பேசுவாங்க, அது வீடியோ எடுத்துப்பாங்க போல. வீடியோ எடுக்கிறது ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அவன் பாட்டுக்கு ஏலியன்ஸ் இருக்கிறதுலாம் நிஜம், அவங்கனாலதான் பூமியில இப்ப ஆம்பளைங்களே இல்ல அப்படின்லாம் அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் செம்ம போரா இருக்கு ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு. அப்ப சடனா அந்த ஏலியன்ஸ் பதுக்கி வச்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஃபார்ம்ல தான் இருக்கு, அதுவும் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அங்கே எங்கனால கூட போக முடியாதுன்னு ஒரு விஷயத்த சொல்ல, ஆஹா இது செம்ம மேட்டரா இருக்கும் போலயேன்னு அதை பத்தி ஹீரோயின் ஃப்ரெண்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா என்ன நமக்கு காட்டல. கட் பண்ணா செம்ம பசியில சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு காமனா வெளியில ஒரு கிச்சன் இருக்கும், அந்த இடத்துல தேடிட்டு இருக்க. அங்க ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் இருக்கு, ஆனா வேக வைக்கிறதுக்கு சுடுதண்ணியோ ஸ்டவ்வோ இல்ல. வேற வழி இல்லாம பசி தாங்காம பச்சையாவே கறக்கு முறக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த வழியா போற ஆல்மண்ட் அந்த சவுண்ட கேட்டுட்டு ஹீரோயினுக்கு நூடுல்ஸ் சமைச்சு கொடுத்துருக்கான். அவனுக்கு அவன் நாட்டு ஃபுட்டு தான் சமைக்க தெரியாது போல, வெஸ்டர்ன் ஃபுட் எல்லாம் நல்லா சமைப்பான், அதனாலதான் நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துருக்கான். அப்போ ஹீரோயின் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு சன் பேசலான்னு வரான். ஆனா கூடவே ஆல்மண்ட் இருக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல தயங்கி நிக்க. அப்போ ஆல்மண்ட் ஹீரோயின் கிட்ட அடுத்த டைம் நீ என்ன செலக்ட் பண்ணு, கண்டிப்பா உனக்கு நான் அதிக ஸ்கோர் கொடுக்குறேன்னு சொல்ல, கண்டிப்பா அதிக ஸ்கோர் கொடுப்பியா அப்படின்னு ஹீரோயினை கேட்டா, கண்டிப்பா அதிக ஸ்கோரும் கொடுப்பேன், இப்போ நீ சாப்பிடறதுக்கு ஸ்வீட்டும் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல பயங்கர வெக்ஸ்ல சன் அங்கிருந்து கிளம்பி அவனோட ரூம்க்கு போய் கபோர்ட்ல இருந்து ஒரு செயின் எடுக்கிறான். இந்த செயின் வர எதுவும் இல்ல, ஹீரோயின் கிட்ட பாதி காயின் இருக்கும் இல்லையா, அதோட மீதி காயின் தான் இவன் செயினா வச்சிருக்கான். இப்படியே இந்த எபிசோடு முடிய அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய்.